ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. என் பிள்ளையே, நீ எவ்வளவு நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியுமா? இந்த முடிவு சரியா? அதை கேட்டா தப்பா ஆகுமா? இப்ப கேட்கலாமா? அப்புறமா கேட்கலாமா? அப்படின்னு நீ எவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யோசிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்திலேயே நம்பிக்கை நின்னு போயிருச்சு என் பிள்ளையே. நான் உனக்கு சொல்ல வந்த முதல் வார்த்தை இதுதான். எதையும் யோசிக்காத, உடனே கேள் என்று. எப்பயும் இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்கிறது பெரிய விஷயமா, சின்ன விஷயமா, எனக்கு வேறுபாடு கிடையாது. எந்த விஷயம் கேட்டாலும் அதை நான் உனக்கு நல்லது என்றால் கண்டிப்பாக செய்வேன் என் பிள்ளையே. உன் கண்ணீரே எனக்கு பெரியது. உன் மனசு நொறுங்குற அந்த சத்தமே எனக்கு ஜெபமாகும் என் பிள்ளையே. நீ கண்ணீர் மல்க என்னை பிரார்த்தனை பண்ணினால் போதும் என் பிள்ளையே. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நீ என்னை கேட்கலன்னு நான் வரலன்னு நீ நினைக்காத. நீ யோசிச்சுக்கிட்டே நின்றுகிட்டே இருக்க என் பிள்ளையே. நான் அமைதியாக உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எப்ப இருந்து என்னிடம் பேச ஆரம்பிப்ப அப்படின்னு நான் அமைதியாக காத்து கொண்டு இருக்கிறேன். நீ அடிக்கடி நினைக்கிறாய், நான் நல்லவனா? எனக்கு கேட்க தகுதி இருக்கா? அப்படின்னு நினைக்கிற. என் பிள்ளையே, அம்மாவிடம் பசிக்குதுன்னு சொன்னா குழந்தை தகுதி வேணுமா என் பிள்ளையே? நீ தவறு செய்து இருந்தாலும், நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும், நீ என் மீது கோபப்பட்டிருந்தாலும், நான் எதற்காகவும் கோவப்பட மாட்டேன் என் பிள்ளையே. நான் ஒரே ஒரு வார்த்தை போதும். நீ என்னை அழைப்பதற்கு. பாபா அப்படின்னு நீ கூப்பிட்டா போதும். அந்த வார்த்தையிலேயே உன் எல்லா கதவும் திறக்கப்படும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நான் உன் மீது எந்த கோபத்திலும் இல்லை என் பிள்ளையே. நீ கேட்காததுக்கு காரணம் பக்தி இல்லாது இல்ல, பயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் பிள்ளையே. வேண்டியது கிடைக்கலையே, இல்லேன்னு நான் சொல்லலையே என் பிள்ளையே. இன்னும் கஷ்டம் வந்துடுமா பாபா அப்படின்னு நீ கேக்குற. நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ பயப்படுற அந்த நாள்ல நான் உன்னை கைவிட்டேனா என் பிள்ளையே? நீ சுவாசிச்சுக்கிட்டே இருக்க. அது யார் அனுமதி குடுத்தா என் பிள்ளையே? அதனாலதான் நான் சொல்றேன். பயம் வேண்டாம், யோசனை வேண்டாம். உடனே கேள் என்று. அதனாலதான் இந்த பதிவு உனக்காக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. நீ மனதில் எதையோ யோசிச்சு கொண்டே இருக்கிற. நம்ம சாயப்பாவிடம் போவோமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிக்கிற. ஆனா நான் உடனே கேள், எதையும் யோசிக்காமல் உடனே கேள் என்று உனக்காக தான் இந்த பதிவை அனுப்பியிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ கேட்க போறதுக்கு முன்னாடியே உன் பதிலை நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. ஆனா நீ கேட்காம மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்க என் பிள்ளையே. நீ ஒரு கதவை தட்டணும். திறக்கிறது என் பொறுப்பு என் பிள்ளையே. அந்த கதவின் சாவி என் கையில் இருக்கு. நீ கவலைப்படாத. நீ மனசுக்குள் நினைக்கிற அந்த கதவு கண்டிப்பாக திறக்கும் என் பிள்ளையே. சில நேரம் நீ வார்த்தை இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கிற. அந்த மௌனத்தையும் நான் கேள்வியா தான் எடுத்துக்கிறேன் என் பிள்ளையே. ஆனா வார்த்தையே கேட்டா வலி சீக்கிரம் பிறக்கும் என் பிள்ளையே. மௌனம் அதற்கு வழி சொல்லும். நீ வார்த்தையால என்னிடம் பேசி பழகு என் பிள்ளையே. அதற்கான கதவை நான் கண்டிப்பாக திறக்குவேன். உன் வாழ்க்கை குழப்பமாக இருக்கலாம். உன் மனசு அழுக்காக இருக்கலாம். ஆனால் என்னை கேட்க தடை இல்லை என் பிள்ளையே. நான் கோவிலுக்குள் மட்டும் இல்ல, இருக்கிறவனும் இல்ல. உன் மூச்சுக்குள்ள இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ அதை நம்புவாய் என்று எனக்கு தெரியும். இப்ப கேட்டா தாமதம்னு கேட்காத. நீ கேட்ட அந்த நொடியே அது சரியாக நேரமாக இருக்கும் என் பிள்ளையே. முதலே நம்ம இந்த விஷயத்தை கேட்டிருக்கலாமோ? ஐய்யய்யோ! தவற விட்டுட்டோமே! அப்படின்லாம் யோசிக்காத. இது அதற்கான நேரம் வரும்போது தான் அந்த கேள்வியை நீ கேட்ப. அதற்கான நேரமும் இதுதான் என் பிள்ளையே. நீ நினைச்ச அளவுக்கு நான் சின்னவனும் இல்ல. சில நேரம் நீ கேட்டது கிடைக்காத மாதிரி தெரியும்.
ஆனால் அதுக்கு பின்னால உன் வாழ்க்கையே மாறும் என் பிள்ளையே. கவலைப்படாத. உனக்கான கதவு கண்டிப்பாக திறக்கும் என் பிள்ளையே. நீ எதையும் யோசிக்காமல் உடனே கேட்டுவிடு சாயப்பாவிடம். நீ கண்களை மூடி சாயப்பாவை நினைத்துக்கிட்டே இரு. அவர் உன் கண் முன்னாடி தோன்ற மாதிரி இருக்கும். நீ அவரை பார்த்துக்கிட்டு அவரைக்கிட்ட கேளு. நீ மனசுக்குள்ள என்ன வேண்டுனாலும் சரி, அதை நீ கேளு. கண்டிப்பாக அவர் நிறைவேத்தி தருவார். இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிஷம், இது சாதாரண நேரம் இல்ல. இப்போ உன் மனசுல என்ன ஓடுதோ அதையே சொல்லு என் பிள்ளையே. அழுதாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, என்னிடம் மறைக்காத என் பிள்ளையே. கவனமாக கேளு. உடனே கேளு. எதையும் யோசிக்காத. உனக்கான சாயப்பா உன்னுடன் இருப்பேன் என் பிள்ளையே. நீ கண்களை மூடி என்னிடம் கேட்ட அடுத்த நொடியில் இருந்து உனக்கான பதில் கிடைக்கும் என் பிள்ளையே. நீ கேட்கிறதற்கு முன்னாடியே நான் கேட்டுட்டேன் என் பிள்ளையே. உன் பாரம் இனிமே என் மேல இருக்கும். நீ அமைதியாக இரு. எதையும் யோசிக்காத. உடனே கேளு. மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ எதையும் யோசிக்காமல் என்னிடம் கேளு என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது சாய் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீ அழைச்சு பாரு. கண்டிப்பாக அந்த கஷ்டம் பின்னோக்கி போகும் என் பிள்ளையே. உன்னை நோக்கி வரவே வராது. அதற்கான சுவரை, தடுப்பு சுவரை நான் எழுப்புவேன் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணு. தினமும் காலை எந்திரிச்சு விட்டு ஓம் சாய்ராம் என்று 21 முறையும், நைட்டு தூங்கும்போது ஓம் சாய்ராம் என்று 21 முறையும் சொல்லிக் கொண்டே இரு. சாயப்பா உன்னோடு உன் பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாரு. நீ சாயப்பாவை நம்பினனா எதையும் யோசிக்காம கண்கள மூடி சாயப்பாவிற்கு நன்றி சொல்லு. பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லு. உன் மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கேள்விய உடனே சாயப்பாவிடம் கேளு. கண்டிப்பாக அதுக்கு விடை கிடைக்கும் என் பிள்ளையே. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல சாயப்பாவிற்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.